ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான் சார். இந்த கலைகள்லாம் வளர்க்குறோம்னு சொல்கிறாங்களே, நம்மளை விட மேலை நாட்டுக்காரன் தான் சார் கலைகளையும் அறிவிலையும் வளர்க்குறாங்க. இப்போ அமெரிக்க அதிபர் யார் சார்? ஒபாமா. அவர் தேர்தல் அறிக்கை படிக்கிறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு, மெய்யப்பன்கிற ஒரு தமிழன் காரைக்குடியை சேர்ந்தவர், அவர் தான் அந்த தேர்தல் அறிக்கையை அழகான ஆங்கிலத்தை வரைஞ்சி கொடுத்தாருங்கிறத எல்லாரும் முன்னிலையும் சொன்னாருங்க ஐயா. உறவுகள்னு பேசுறாங்களே, இந்த உறவுகள்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடத்துவாங்க. அந்த கல்யாணத்தில் வர்ற உறவுகள் என்ன செய்யும்? பாயசத்தில் முந்திரி பருப்பு எனக்கு கம்மியாக வச்ச, சாம்பாரில் உப்பு கம்மியாக வச்ச, ரசத்தில் உப்பு இல்லை, இப்படி சொத்த காரணங்களை சொல்லி சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒருத்தன் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கானே, அவனை பற்றி கவலையே படமாட்டாங்க. கௌரவ பிரச்சனை தான் பார்ப்பாங்க, அதைத்தான் பார்ப்பாங்க. நகரத்தில் உறவுகள் கிடையாதுன்னு சொன்னாரு. ஏன் உறவுகள் இல்லை? நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நண்பனும் உறவு தான். என்னை சுற்றி 1000 நண்பர்கள். அந்த 1000 நண்பர்களோட உதவியோட என்னுடைய மகனுடைய கல்யாணத்தை அற்புதமாக நடத்துவேன். உறவுக்காரன் சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். என் நண்பன் என்ன தெரியுமா செய்வான்? உறவுக்காரனை கவனிப்பா, அவனுக்கு பாயசத்தை போடு, ஸ்வீட்டை போடு, நல்லா கவனி. எல்லாம் மிஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு 2 வாழைப்பழம் அது இருந்தா கூட போதும், அதை மட்டுமே சாப்பிட்டு நான் மணமக்களை மனசார வாழ்த்திட்டு போறேன்னு கடைசி வரைக்கும் இருந்து கல்யாண வேலையை பார்த்துட்டு போறானே, அவன் எங்க இருக்கிறான்? நகரத்துல தான் இருக்கிறான். அடுத்து வாங்க, இங்க என்னமோ குயில் கூவுதான், மயில் ஆடுதான், எருமாடு கூடயும் பசுமாடு கூடயும் கண்ணுக்குட்டி கூடயும் குளிக்கிற கிராமம் சுகாதாரமானதா? கிராமத்துல வறுமை தாண்டவம் ஆடுது. அங்கே ஒரு ஜான் வயிற்றுக்கு போராடும் என் ஜான் உடலின் போராட்டம். இதை விடுங்க, படிப்பு. ஒரு தாய் கிராமத்துல ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை 10வது பாஸ் பண்ணிச்சு, ஒரு சர்டிபிகேட் வேணும். அந்த அம்மா மேலமையூர்ல இருந்து செங்கல்பட்டு தாசில்தாருக்கு ஆபீஸ் போக நடந்தே போகுது, 5 கிலோமீட்டர் தூரம். ஐயா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் டேட்டே போயிடுச்சு. அந்த அம்மா படிக்க முடியாத போயிடுச்சாங்க. படிப்பு வீணா போச்சு, விழிப்புணர்வு இல்லை, மனித நேயம் இல்லாம போயிடுச்சு. சரி, இப்போ நான் வந்துகிட்டே இருந்தேன், கார்ல வந்துகிட்டு இருந்தேன். முன்னாடி 2 பைக் போயிட்டு இருந்துச்சா. முதல் பைக்ல போற பையன் ஓட்டிட்டு போறான், பின்னாடி போற பையன் இப்படி திரும்பி நம்மளை பார்த்துட்டு வரான். பின்னாடி 2 பேர் வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம். அவனுங்க வரானுங்க, முன்னாடி பையன் ஓட்டிட்டு போறான். அந்த பின்னாடி வந்தவன் போட்டோ எடுத்துக்கிட்டு வராங்க ஐயா. இந்த முன்னாடி போற பையனை போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வரான். கொஞ்சம் போஸ் கொடுறான்னு இப்படி நிமிர்ந்தான் பாருங்க, உழுந்துட்டாயா. விசித்திரமானது இந்த உலகம், போராட்டம் தான் அதில் அதிகம்.